சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளார். விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தில் மெடல் வாங்கியிருக்கேன். தமிழக முதல்வராக மெடல் வாங்கியிருக்கேன். ஒரே ஃபேமிலியில் சேர்ந்த 3 பேர் அடையார் ஆற்றுல போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வந்தோன்னே அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரெஸ்கியூ பண்ணி அவங்க 3 பேரும் உயிரோடு காப்பாற்றினோம். இந்த வேலையை பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் அவங்க இருக்கிறாங்கன்ற போது தான் எங்களுக்கு அந்த ஒரு மோட்டிவ் தான் இருந்தது. அவங்கள காப்பாற்றினது ரொம்ப சந்தோஷம். அதை விட இன்றைக்கி இந்த விருது வாங்கினது மிகவும் சந்தோஷம். இது என்ன மாதிரியும் என்னை சார்ந்த பணியாளர்களும் மற்றும் என்ன மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என சங்க காலத்தில் இருந்தே நேர்மைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய மதுரை மீனாட்சி பட்டணத்திலிருந்து வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் பொற்காலங்களால் இந்த பரிசினை பெற்றது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பரிசினை நான் பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்து எங்களை வழிநடத்திய மதுரை மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் அவர்களுக்கும் துணை ஆணையாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 2023ஆம் ஆண்டுக்கு சிறந்த காவல் நிலையமாக எங்கள் காவல் நிலையத்தை 3ஆம் இடம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கு இந்த 3ஆம் இடம் வர்றதுக்கு எங்களுடைய உயர் அதிகாரிகள் கொடுத்த அறிவுரையின் பேரிலும் எங்களுக்கு கீழ் பணிபுரிந்த காவல் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் உள்ளிட்ட அத்தனை பேர் ஒத்துழைப்பு பேரில் தான் எங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. இதனால் இந்த வெற்றி மேலும் தொடர எங்களுடைய முயற்சிப்போம். எங்களுக்கு இந்த 3ஆம் இடம் கொடுத்ததுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு காவல்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.